ஒரு வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு நம்ம எடுத்துக்கிட்டு வானலில் நல்லா சூடு பண்ணிப்போம். சூடு பண்ணி வானல் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில், ஒரு ஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டுப்போம். ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஏழைகளின் சமையல்னு கூட சொல்லலாம். கிராமத்தில் நம்ம சிம்பிளாக எப்படி இருக்கிற பொருளை வச்சு சமைக்கிறதுன்றது தான் என்னுடைய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே இருக்கும். நீங்கள் இதுக்குன்னு தனியாக எந்த செலவும் பண்ண தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சமைக்கிற வீடியோ தான். ரொம்ப ரொம்ப எளிமையாக சமைக்கிற மாதிரி தாங்க நான் வீடியோஸ்லாம் போடுவேன். கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும். நம்ம நல்லா எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நல்லா இது கூடயே போட்டு பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்ட உடனே நம்ம ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒரு பச்சை மிளகாவை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கிட்டு, அடுத்தது நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வறுத்த உடனே நம்ம வெங்காயத்தையும் கூட சேர்த்து வெங்காயத்துக்கும் நல்லா வதக்குவோம். ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பாக்கெட் சேமியா தான் நான் எடுத்துருக்குறேன். அதுக்கு சின்ன பாக்கெட் தான். 600 கிராம் தண்ணி, 6 லிட்டர் தண்ணி, 1/2 லிட்டர் அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு நம்ம சால்ட்டு ஆட் பண்ணிக்குவோம். சால்ட்டு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுட்டு அது தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம சேமியாவை அதில் போடணும். கொதி வந்துடுச்சு பாருங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பாக்கெட், சின்ன பாக்கெட் சேமியா, அதை நம்ம கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா அந்த சேமியாலாம் தண்ணியில் முழுகிற மாதிரி நல்லா உடைக்காமல் மேலாக அமுக்கி விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். நம்ம டக்குன்னு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம டக்குன்னு ஒரு ரெசிபி பசி எடுக்குது, டக்குன்னா நம்ம ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணுன்னா நம்மளுக்கு இது ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த சேமியா ரெடி ஆகிடும். தண்ணி ஃபுல்லாக இழுத்துச்சு பாருங்கள். அந்த சேமியா ஃபுல்லாக நல்லா இன்னும் கொஞ்சம் லைட்டாக இழுக்கட்டும். இந்த மாதிரி தண்ணி நல்லா இழுத்ததுக்கப்புறமா ரொம்ப பொடி ஆக்கிடாதீங்க. லைட்டாக அப்படியே கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு நம்ம தண்ணி ஃபுல்லாக வற்றினதுக்கப்புறமா போதும். அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடிட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துப்போம். பாருங்கள், சேமியா நல்லா வெந்து வந்துருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு டக்குன்னு ஒரு ரெசிபி, ரொம்ப பசிக்குதுமா எனக்கு உடனே ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லும் போது வீட்டில் ஒன்றுமே இல்லை, இதில் ஒரே ஒரு வெங்காயம் பச்சை மிளகா இருந்தால் போதும். டப்புன்னு நம்ம 10 நிமிடத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு சேமியா கிண்டி கொடுத்துடலாம். நல்லாயிருக்கு பாருங்கள். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.